ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, கம்பெனிஸ்லாம் ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க கம்பெனிஸை எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ்லாம் மூவ் ஆகிட்டே இருக்குது, எப்படி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பை அண்ட் செல் பண்ணுறது சொல்லி டீட்டெயில்டாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸ்டாக் மார்க்கெட் ரோட் மேப்புன்னு சொல்லி. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேடராக மாறினாலும் சரி, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறினாலும் சரி, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? இது சிம்பிள். இப்போ நீங்கள் ஒரு பொருட்களை வாங்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள் வாங்கணும், ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு மார்க்கெட்டுக்கு போய் வாங்குவீங்க. அதே போல் நீங்கள் ஷேர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கம்பெனிஸ் லிஸ்ட்டாக இருக்கும். அந்த கம்பெனிஸில் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்க கம்பெனியை நீங்கள் வாங்கலாம், விற்கலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ப்ரைஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது, மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் எக்கனாமிக்ஸில் தான் ஒர்க் ஆகுது. அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட். அதாவது இப்போது சப்ளை கம்மியாக இருந்து டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டாக்ஸோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட் அப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது, ஆனால் 100 பேர் அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா 100 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸோட விலை ஏறும். இப்போ சப்ளை அதிகமாக இருக்குது, 10 ஸ்டாக்ஸ் இருக்குது, ஆனால் 2 பேர் தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸோட விலை குறையும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எதனால் கம்பெனிஸ்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இது ஜஸ்ட் சிம்பிள். எல்லா கம்பெனிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு மணி தேவைப்படும். அந்த மணியை பார்த்தீங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணலாம், மக்கள்கிட்டேருந்து காசு வாங்கிக்கலாம் ஷேர்ஸை கொடுத்துட்டு, இல்லைன்னா ஷேர்ஸை கொடுத்துட்டு ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட காசு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட காசு வாங்குறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்க வேண்டியது வரும், நிறைய மேனேஜ்மெண்ட்டில் அவங்க இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அவங்க மணி திருப்பி தர வேண்டியது இருக்கும் இல்லையா. அதனால் அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும் கம்பெனிக்குள்ளே. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ஷேர்ஸை கொடுத்து அவங்களுக்கு தேவையான மணியை மக்கள்கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அவங்க ஐபிஓன்னு ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அவங்க கம்பெனியை லிஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில். இந்த லிஸ்ட் பண்ணுறதுக்கான ரெகுலேஷன்ஸ், இதோட ரூல்ஸ் எல்லாம் யார் க்ரியேட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா செபி. இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஃபாலோ பண்ணுதான்ட்டு அவங்க வச்சுருக்க ரூல்ஸை செக் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாதான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே அதை அளவே பண்ணுவாங்க செபி. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடத்துகிற ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லலாம். நீங்கள் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக மாறுறீங்கன்னு அர்த்தம். அதாவது நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஒரு ஓனர் மாதிரி தான். பட் உங்களால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விதமான இன்ஃப்ளூயன்ஸும் அந்த கம்பெனியில் பண்ண முடியாது. அந்த மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செபி ஒரு ரூல் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாக் மார்க்கெட்டில் விடுறாருன்னா அவர் பார்த்தீங்கன்னா 75% பார்த்தீங்கன்னா அவரே வச்சுக்கலாம் அந்த கம்பெனியோட மதிப்பு. அதாவது அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பில் 75% பார்த்தீங்கன்னா அவர் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்க 25% அட்லீஸ்ட் மக்களுக்கு கொடுத்தே ஆகணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணணும்னா ஒரு கம்பெனியை. தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் கண்ட்ரோல் எடுத்துக்கணுன்னா அந்த ஷேர்ஸை வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டரை விட, இல்லைன்னா அந்த கம்பெனியில் அதிகமாக ஸ்டாக்ஸ் ஓன் பண்ணுறவரை விட நீங்கள் அதிகமாக ஸ்டாக்ஸை ஓன் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பண்ண மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸை பையோ செல்லோ பண்ணுறது, அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புரோக்கரை சூஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸை வாங்க முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஞ்சல் 1, ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி ஒரு சில புரோக்கர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வாங்கி தருவாங்க உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸை. அதுக்கு ஒரு சின்ன கமிஷன் அவங்க எடுத்துப்பாங்க. லைக் ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் 20 ரூபா அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸை பொறுத்து மாறும். அந்த மாதிரி ஒரு சின்ன கமிஷன் அவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பையோ செல்லோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டோ ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டோ உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுற ப்ராசஸ் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் யூடியூப்லேயே போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளான ப்ராசஸ் தான், எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டார்க் ட்ரூத் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட். நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கரை நம்பி உங்கள் காசை தரீங்க, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை நம்பி காசு தரீங்க, ஒரு கம்பெனியை நம்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் காசு பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துகிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு நினைப்பீங்க.
அதுக்கான வாய்ப்பு இருக்குது, உண்மையாகவே இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. 0.001% சான்சஸ் இருக்குது. அது எப்படி பாசிபிள் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா ஈஸியாலாம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட முடியாது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் அண்ட் செபி. அவ்வளோ ஈஸியாக ஃப்ராட் வேலை நடந்துடாது. பட் எங்கே நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு புரோக்கர் வாங்குறீங்க, அதாவது நீங்கள் ஒரு புரோக்கர் மூலமாக ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, வாட் இஃப் அந்த புரோக்கர் பார்த்தீங்கன்னா திவால் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது பேங்க்ரப்சிக்கு போயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ FTXன்னு ஒரு கம்பெனி போச்சு இல்லையா, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். அந்த மாதிரி உங்களோட புரோக்கர் ஜீரோதாவோ ஏஞ்சல் ஒன்றோ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை பேங்க்ரப்சிக்கு போயிடுச்சுன்னா உங்களோட மணியை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஒரு கம்பெனியை, அந்த கம்பெனி ஒரு வேளை பேங்க்ரப்சி போயிடுச்சுன்னா உங்களோட மணி எல்லாத்தையும் லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எந்த விதமான ஸ்கேமோ எந்த விதமான திருட்டு வேலையும் நடக்க வாய்ப்பு இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ சூஸ் பண்ணும்போது உங்கள் புரோக்கரை நல்ல புரோக்கராக சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ட்ரேடர்ஸ் ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு புரோக்கரை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியும் ஒரு நல்ல கம்பெனியாக, ட்ரஸ்டடான கம்பெனி, அவங்க ஃப்யூச்சர் பிளான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மணியை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணலாம், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரை பாய்.